க்ளூ ரிமூவ் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அந்த வீடியோலேயே இருக்கும். எல்லாம் தனியாக வீடியோ போடணும்னா கூட சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். க்ளூ எப்படி ரிமூவ் பண்ணோம் ஃப்ரேமில் சொல்லிட்டு. இல்லைனா ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ கூட போய் பாருங்கள், நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் க்ளூ ரிமூவ் பண்ணுறதே இருக்கும். அப்படி இல்லைனா கூட சொல்லுங்கள், நான் தனியாக க்ளூ ரிமூவ் மட்டும் ஒரு வீடியோ போடுறேன். இதில் 1-2 ஸ்க்ரூலாம் இல்லாமல் இருக்குது, அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் வேறு ஸ்க்ரூ. என்கிட்ட எக்ஸஸாக இருக்க ஸ்க்ரூ, அதில் வந்து எந்த சைஸ் செட் ஆகுதோ அதை பார்த்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவள் தான் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். க்ளூ ஒட்டிட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் காட்டில் இதில் ஜஸ்ட்டு நான் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதில் சார்ஜர் வேறு லோவாக இருக்குது. நம்ம சார்ஜர் போட்டுட்டு ஆன் பண்ணி எல்லாம் ஓகேவா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பேக் டோர் ஒட்டணும். ஏன்னா நம்ம பேக் டோர் ஒட்டுனதுக்கப்புறமா சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா நம்ம அகைன் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சார்ஜர் போட்டு செக் பண்ணதுக்கப்புறமா ஓட்ட போகிறேன். ஓட்டிட்டு பக்காவாக இருக்குது சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறேன். பாருங்கள் கைஸ்.